சத்தியவதி வந்திருக்கின்ற கல்வி பாருங்க. இந்த பாவி முகத்தில் விழிக்க வேண்டாம் சத்தியவதி. நான் ஒரு பாவி. அப்படி இல்ல சொல்லாதீர்களே. நான் ஒரு பாவி சத்தியவதி. தொட்டு தாலி கட்டிய மனைவி ஒத்தமை என்று அறியாமல், பத்திரி என்று புரியாமல், உன்னை தவறாக நினைத்து நிறைவான கர்ப்பமாக இருக்கும் பொழுது இந்த பாவி கால்களால் எட்டி எட்டி உதைத்தேனே. உன்னை சாட்டையால் வேட்டை ஆடினேனே. நீ ஒரு தாசி வேசை என்று நினைத்தேனே மனதில். அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார் சத்தியவதி. அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார். நான் இறப்பது நிச்சயம் சத்தியவதி. மனைவி நிறைவாத கர்ப்பமாக இருந்தாலே அவளுக்கு என்ன நேர்ந்தது? அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறார். சத்தியவதி, எனக்கு அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறார். ஐயோ இறைவா, என் மகன் முகத்தை பார்க்க முடியாத பாவி ஆகிவிட்டேனே. என் மகனோடு சேர்ந்து வாழ முடியாத துரோகி ஆகிவிட்டேனே. சத்தியவதி, நான் இறப்பது நிச்சயம். நான் இறப்பது நிச்சயம். நான் இறந்த பிறகு என் மகனை வளர்த்து ஆளாக்கி அந்த கொடியவன் ராஜபாண்டிகை சத்தியவதி ஒரு தவறும் செய்யாத உத்தமி என்று புரிந்து கொண்டிருந்தார். அதுவே எனக்கு போதுமத்தா. நம் மகனோடு சேர்ந்து வாழ்வீர்கள் என்று நினைத்தேனே அத்தா. நம் மகனையும் என்னையும் விட்டு பிரித்து விட்டீரா. உங்களை பிரிந்து இந்த பாவை நான் தலை தீர்த்த உலகில் அப்படி கண்ணித்து பாருங்கள். கண்ணித்து பாருங்கள். எட்டடக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த விட்டு விட்டு சென்றானே. மாளிகையில் ஏற்றி வச்ச என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. என்னை வேறுபட்டு நின்றானடி. என்னை வேறுபட்டு நின்றானடி. எட்டடுக்கு மாளிகையில் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வச்ச என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி. என்னை வேறுபட்டு நின்றானடி. என்னை வேறுபட்டு நின்றானடி.
கையளவே உயிரம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து கையளவே உயிரம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட வைத்தாடடி எட்டடிக்கும் மாளிகையில் எத்தி வச்ச என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி என்னை வேறுபட்டு நின்றானடி என்னை வேறுபட்டு நின்றானடி ஆண்டவர் திரும்பி வருவதில்லை. உன்னுடைய மகனை உதயத்தில் வளர்த்து ஆளாக்கி அந்த ராஜபாண்டிய பழிக்கு போய் ஆமாம் அம்மா ஆமாம் கணவரை நல்லடக்க செய்யலாம். சரிங்கம்மா நாம் வாழ வேண்டும், நான் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் இந்நாட்டு தளபதி. அவரை நம்மை விட்டு பிரிந்து விட்டார். நமக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் மட்டும்தான். இருந்தாலும் நாம் இருவரும் இந்த காலகத்தில் என்னுடைய சிறிய தந்தை எதிர்த்து நாம் இருவரும் எப்படி உயிர் வாழப்போது தெரியவில்லை. நாம் இருவருக்கும் திருமணம் என்று ஒன்று நடக்குமோ நடக்கிறது தெரியவில்லையா இறைவா.